நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டெல்லி கார் வெடிப்பு விவகாரத்தில் வெடிகுண்டு தயாரிக்க 26 குவிண்டால் உரம் வாங்கியிருக்கிறார் உமர் முகமது என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த உரம் வாங்கியது வெடிகுண்டு தயாரிக்க இந்த மாதிரியான தகவல்கள், இதனுடைய முழு பின்னணி என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாட்டை உலுக்கியிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் ஒரு தீவிரவாத செயல் என மத்திய அரசே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த கார் வெடிப்பை நிகழ்த்தியது உமர் தான் எனவும் DNA பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதன்படி இந்த உமர் IED வெடிகுண்டை தயாரிப்பதற்காக சுமார் 26 குவிண்டால் அளவுக்கு NPK உரங்களை வாங்கியிருக்கிறார். NPK என்பது நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உரம். இந்த NPK உரம் விவசாயத்திற்காக விவசாயிகளால் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய உரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை மத்திய அரசே விவசாயிகளுக்காக மானிய விலையில் வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உரத்தை வாங்குவதற்காக முசமில் ஷக்கீல், பெண் மருத்துவர் ஷாஹின் ஆகியோர் சுமார் 26 லட்சத்தை சேகரித்து அந்த பணத்தை உமர் நபிக்கு கொடுத்திருக்கின்றனர். அந்த பணத்திலிருந்து உமர் சுமார் 26 குவிண்டால் அளவுக்கு உரத்தை வாங்கியிருக்கிறார். உமர் வாங்கிய அந்த உரத்தினுடைய மதிப்பு 3 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. எஞ்சியுள்ள பணத்தை உமர் என்ன செய்தார் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக உமர் மற்றும் முசமில் ஷாக்கீல் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூட காவல்துறை விசாரணைகள் தற்போது வரை தெரிவிக்கின்றன. பொதுவாக இந்த பயங்கரவாதிகள் வெடிகுண்டை தயாரிக்க பல்வேறு விதமான வழிமுறைகளை மேற்கொள்வார்கள். ஆனால் ஒரு விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உரத்தை IED வெடிகுண்டு தயாரிப்பதற்காக இவ்வளவு பெரிய அளவில் அவர்கள் வாங்கி இருப்பது என்பது உண்மையிலேயே இது முதன்முறை கேள்விப்படக்கூடிய மிக நூதனமான ஒரு அரிய தகவலாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பயங்கரவாதிகள் மிக ஆழமாக சென்று பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தவிர கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை மற்றும் சோதனையில் உமரினுடைய டைரியை காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கின்றனர். அந்த டைரியில் நவம்பர் 8 முதல் 10-12 வரை பல்வேறு தேதிகள் அவரது டைரியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அந்த மேற்குறிப்பிட்ட தேதிகளில் பல்வேறு தாக்குதல் சம்பவத்தை நிகழ்த்த அவர்கள் திட்டமிட்டிருந்தார்களா என்ற கேள்வியும் கோணமும் எழுந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் விபத்து நவம்பர் 10ஆம் தேதி நடைபெற்றது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது தவிர உமர் தன்னுடைய டைரியில் சுமார் 25 நபர்களுடைய தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தனிநபர்கள் பெரும்பாலும் ஃபரிதாபாத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களுக்கும் உமருக்கும் என்ன தொடர்பு, ஏன் அவர்களுடைய பெயர்களை உமர் தன்னுடைய டைரியில் குறிப்பிட்டிருந்தார் என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தவிர உமர் தன்னுடைய டைரியில் ஆபரேஷன் என்கிற வார்த்தைகளை கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அவர் பல்வேறு தாக்குதல் சம்பவங்களை நிகழ்த்த திட்டமிட்டு வந்ததும் தற்போது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி பல்வேறு சங்கேத வார்த்தைகளையும் உமர் தன்னுடைய டைரியில் குறிப்பிட்டிருக்கிறார். எப்போதுமே பயங்கரவாதிகள் ஒரு மெசேஜை பாஸ் செய்ய வேண்டும் என்றாலோ, கம்யூனிகேட் செய்ய வேண்டும் என்றாலோ நேரடி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ரகசிய சங்கேத வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள். அப்படி உமர் தன்னுடைய டைரியில் பல்வேறு சங்கேத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த சங்கேத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது தொடர்பாக டீகோட் செய்யக்கூடிய பணியிலே காவல்துறையினர் மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தவிர டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித் நினைவு தினம் அன்றும் அவர் தாக்குதல் சம்பவத்தை நிகழ்த்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பாபரி மஸ்ஜித் தொடர்பான அந்த தேதியையும் உமர் தன்னுடைய டைரியில் குறிப்பிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விசாரணையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி வருவது நாட்டு மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. வெடிகுண்டு தயாரிக்க மூலப்பொருள் வாங்கியது, சீக்ரெட் டைரி, சீக்ரெட் கோட்வேர்ட் என்று பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விரிவான தகவல்களை பதிவு செய்தார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.